Hi guys, welcome to Quick Thread on Man of My Words. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஃபைல்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்னால் என்ன, ஃபைல்ஸ்னால் என்ன, அண்ட் பைனரி ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோஸோ இல்லை இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அது மூலயமா நீங்கள் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோஸையும் சரி, இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸும் சரி நீங்கள் பார்க்கலாம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம்ல, அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு நேம் தரோம்ல, அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம். ஆல் த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் இன் த கம்ப்யூட்டர்ஸ் யூஸிங் எ ஃபைல். நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணுற எல்லா டேட்டா இன்ஃபர்மேஷனுமே எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் ஃபைல் இஸ் எ நேம்டு லொக்கேஷன் ஆன் த டிஸ்க் டு ஸ்டோர் டேட்டா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஓகே, நீங்கள் வந்து இதை ஒரு டிஸ்க்கு அப்படின்னு உங்களோட ஹார்ட் ட்ரைவ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சேவ் பண்ணுறோம். அண்ட் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபுல்லாக இருக்குது. இந்த பாக்ஸ் ஆன் டேட்டா அண்ட் இந்த டேட்டா இருக்குல்ல கைஸ், இதுக்கு வந்து நம்ம நேம் தரோம். இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா hi.txt அப்படின்னு நம்ம நேம் தரோம். நேமை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெமரி லொக்கேஷனை கண்டுபிடிச்சி இதில் இருக்க டேட்டாவோட நம்ம அக்சஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நேமை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நேம்டு லொக்கேஷன் ஆன் த டிஸ்க் ஸ்டோர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். அந்த ஃபைல் நேமை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நேம்டு லொக்கேஷன் ஆன் டிஸ்க் ஸ்டோர் த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா இன் வாலடைல் மெமரி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாலடைல் மெமரியில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வாலடைல் மெமரி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கரண்ட் அதுலேருந்து எடுத்ததுக்கப்புறமா கூட நீங்கள் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டேட்டா இருக்கும். ஐ மீன் நீங்கள் இப்போ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம், ஒன்ஸ் இப்போ கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு இல்லை நீங்களே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க லேப்டாப்பை அப்படின்னா திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ரேம்லேயோ இல்லை கேஷ் டேட்டாவிலையோ மெமரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைப் அவுட் ஆகிருக்கும். பட் அதுவே உங்களோட ஹார்ட் ட்ரைவில் இருக்க மெமரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் நீங்கள் ஆன் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணாலுமே என்ன ஆயிருக்குன்னா அதில் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ். ஃபைல்ஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்காமா. டேட்டா ஃபைல்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல், ப்ரோக்ராம் ஃபைல், டைரக்டரி ஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல டைப்ஸ் இருக்குது. இதில் இப்போ நம்ம டேட்டா ஃபைல் அண்ட் டெக்ஸ்ட் ஃபைல், பைனரி ஃபைல்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஃபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல் என்னென்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் ஃபைல் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஸ்டோர்ட் ஆன் ஏ பர்மனன்ட் மீடியம் லைக் ஹார்ட் ட்ரைவ். அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க ஹார்ட் ட்ரைவில், ஒரு ஃபைல் மூலயமா ஹார்ட் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை தான் நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லுவோம். ஏன் டெக்ஸ்ட் ஃபைல் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தானே ஸ்டோர் பண்ணியிருக்கு, ஸோ அதனால் நம்ம அது வந்து டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு வித் .txt எக்ஸ்டென்ஷன். எந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதோட ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா கடைசியில் .txt அப்படின்னு முடிஞ்சிருந்ததுன்னா அது டெக்ஸ்ட் ஃபைல். நெக்ஸ்ட், பைத்தான் ப்ரொவைட்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் கிரியேட்டிங், ரைட்டிங் அண்ட் ரீடிங் ஃபைல்ஸ். அதாவது நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் இருக்குல்ல, பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. எதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கும் சரி, ரைட் பண்ணுறதுக்கும் இல்லை ரீட் பண்ணலாம். இது 3 ஃபங்க்ஷன்ஸ்க்குமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் தட் கேன் பி ஹேண்டில் இன் பைத்தான். பைத்தானில் 2 டைப் ஆஃப் ஃபைல்ஸ் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் லைக் .txt முடியுதுல அந்த ஃபைல்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபைல்ஸ். பைனரி ஃபைல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இதே சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான், பட் இதில் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0s and 1s இருக்கும். பைனரி லாங்குவேஜில் இருக்க ஃபைலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பைனரி ஃபைல்னு சொல்கிறோம். அதுவே டெக்ஸ்ட்டில் எழுதி இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம சொல்லுவோம். அண்ட் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இன் திஸ் டைப் ஆஃப் ஃபைல் ஈச் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் டர்மினேட்டட் வித் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கால்ட் எண்ட் ஆஃப் லைன். டெக்ஸ்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் எண்ட் ஆனது குறிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்துச்சுன்னா அந்த லைன் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் லைன் நடத்தும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா /n. இந்த ஸ்பெஷல் கேரக்டர் எங்கே வந்திருந்தாலுமே அதோட அந்த லைன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், நெக்ஸ்ட் லைனை நடத்தும் கைஸ்.
டெக்ஸ்ட் ஃபைல்ஸை இந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணி தான் வந்து எண்ட் ஆஃப் த லைனை கண்டுபிடிப்பாங்க. அது நியூ லைன் கேரக்டர் பைத்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா /n தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபைல்ஸ். இன் திஸ் டைப் ஆஃப் ஃபைல் தேர் இஸ் நோ டெர்மினேட்டர் ஃபார் எ லைன். நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் ஒவ்வொரு லைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எண்ட் ஆஃப் லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் யூஸ் பண்ணி எண்ட் ஆஃப் லைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இந்த சிம்பிள் தான். பட் பைனரி ஃபைல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு டெர்மினேட்டர் ஃபார் லைனும் கிடையாது. டேட்டா ஸ்டோர்டு ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் இன்டு மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் பைனரி லாங்குவேஜ். நீங்கள் எந்த டேட்டா ஸ்டோர் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் அப்படின்ற வேர்டை நீங்கள் பைனரி ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகும். 0s and 1s கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் சேவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபைல். In order to perform some operations on files, we have to follow below steps. அதாவது நம்ம பைத்தானில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறதுனா சரி தான், அதில் எதாவது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க. ஃபைலில் நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆப்ரேஷன் தான் பண்ணுவோம். அதை பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பைத்தானில். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்களா ரைட் பண்ண போகிறீங்களோ அதை ஓப்பன் பண்ண ஃபைலில் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக நீங்கள் பண்ண ஆப்ரேஷனை முடிச்சுட்டு கடைசியாக ஃபைலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இந்த 3 ஸ்டெப் நீங்கள் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணணும் பைத்தானில். அண்ட் இது நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி படிக்கிறது, அன்றைக்கி அதில் ஏதாவது வேர்ட்ஸ் எழுதுறது, நெக்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணுறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபைல்னால் என்ன, பைனரி ஃபைல்ஸாக என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பைத்தானில் எப்படி நம்ம ஒரு ஃபைலை எடிட் பண்ணுறது, இல்லை ஒரு க்ரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பைனரி ஃபைல் எப்படி ரைட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஐம் ஷைனிங் ஆஃப் யூ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.